விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள். ஏதோ நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. தேவையற்ற உரையாடல்களை உருவாக்குகிறார்கள், திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். சாதிய மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்துகிறார்கள், உதிரிகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள். ஏதோ நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது, ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, கூடுதலான பேரம் பலிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது, கூட்டணியை தீர்மானிப்பது என்பதும் பெரிய ராஜதந்திரம் இல்லை. அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல். நாம் அதை பொருட்படுத்தவில்லை, அதில் ஈடுபாடு காட்டவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், அதற்கு ஒரு தெளிவு வேண்டும், அதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள், அற்பர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது, தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தும். ஆகவே யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் தோழர்கள் ஏதேனும் கருத்தை சொல்லி அதற்குள்ளே போய் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது. எனவே முன்னணி தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அரசியல் தொடர்பான விவாதங்களில் தலைமையின் முடிவை அறிந்து, போக்கை அறிந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், அல்லது சொல்லாமல் தவிர்க்க வேண்டும். இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை, ஒரு சில மாதங்களில் கூட்டணி தொடர்பான விவாதங்கள் இன்னும் தீவிரப்படும். அவர்களின் முதல் நிலைப்பாடு என்னவென்றால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது. அதில் தான் குறியாக இருக்கிறார். அதற்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே துருப்புச் சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆர்வமாக இருக்கிற ஒரு சிலரை தூண்டிவிட்டால், சீண்டிவிட்டால், இடக்கு முடக்கான விவாதங்களுக்கு உட்படுத்தினால், அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு சொல்லை பிடுங்கி, ஏதேனும் ஒரு கருத்தை வாங்கி, அதன் அடிப்படையிலே தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று பலரும் எண்ணுகிறார்கள். எனவே இயக்கத் தோழர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆளும் கட்சியோடு இருக்கிற முரண் என்பது வேறு,
கூட்டணி தொடர்பாக நாம் கையாளுகிற உத்தி என்பது முற்றிலும் வேறு. ஆளும் கட்சியோடு நாம் வைக்கிற கோரிக்கைகள் வேறு, திமுகவோடு நாம் வைத்திருக்கிற கூட்டணி உறவு என்பது வேறு. இதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கவனமாக இயங்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே இயக்கத் தோழர்கள் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து மாநில கட்சியாக நாம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தேர்தல் வாக்குச்சாவடி முகவரை நியமிக்க சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்கிற முறையில் நாம் 38 பேரை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கிறோம்.